ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருத்தரோட மகளை திருமணம் செய்ய விரும்பி அவர்கிட்ட போய் அனுமதி கேட்குறான். அதுக்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே, நீ என் பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நான் வளர்க்குற 3 காளை மாடுகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுறேன். அதில் ஏதாவது ஒரு மாட்டோட வாலை மட்டும் நீ தொட்டா போதும், என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த தொழுவத்தோட கதவுகள் திறக்குது. முதல்ல ஒரு மாடு ஓடி வருது. மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீறியபடி ஓடி வருது. இதை பார்த்த அந்த இளைஞன் அதோட வாலை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். கொஞ்ச நேரத்துல அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வருது. பார்க்கறவே பயங்கரமான தோற்றம், வரும்போதே அவனை முட்டி கொல்ற மாதிரி வேகத்தோடு ஓடி வருது. இதை பார்த்ததும் அச்சப்பட்டு, எப்பா சாமி, இதுவும் வேணாம், 3வது மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேகமா ஓடி பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டான். 3வது முறையா கதவு திறக்க அப்ப வெளிவந்த மாட்டை பார்த்த இளைஞன் முகத்துல சந்தோஷம் தாங்கல. ஏன்னா அவன் வாழ்க்கையில பார்த்ததுலயே இதுதான் மிகவும் பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமா பார்ப்பதற்கு பரிதாபமா ஓட முடியாம ஓடி வந்தது. இந்த மாட்டை நம்ம விடக்கூடாது, இதைத்தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அது வாழத்தோட தயாரா இருந்தான். மாடு அருகில வந்ததும் பார்த்தா அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையும் இப்படிதாங்க, பல வாய்ப்புகளை நம்மளுக்கு வழங்குது. அதுல சில வாய்ப்புகள் எளிதாகவும் இருக்கலாம், சில வாய்ப்புகள் கடுமையாகவும் இருக்கலாம். அதனால் முடிந்தவரை வாழ்க்கை நமக்கு தரும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி வெற்றி பெறுவோம்.